17ஆம் பாட்டு. நந்தகோபருடைய அனுமதி வேண்டி பாடுகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொல் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். வாயிற்காவலர்கள் அனுமதித்த பின் கோபியர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அங்கு நந்தகோபனுடைய இருப்பிடத்தில் அவனை எழுப்பி, அடுத்து படுத்திருந்த யசோதையை எழுப்பி, ஆர்வமிகுதியால் கண்ணனை எழுப்பி, அவன் குறிப்பாக பலராமனை எழுப்புகிற அழகான பாசுரம் இது. ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையின்றி தருமம் செய்கின்ற எங்கள் தலைவராகிய நந்தகோபரே பள்ளி எழுந்தருள வேண்டும். பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களின் கொழுந்து போன்ற தலைவியே, எங்கள் குலவிளக்கே, எங்கள் இறைவியே, யசோதை அன்னையே எழுந்திருக்க வேண்டும். வாமன அவதார காலத்தில் மாவலியிடம் தானம் பெற்று அளக்கத் தொடங்கி ஓரடியால் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவர் தலைவனே கண்ணா, உறக்கத்தை விடுத்து பள்ளி எழ வேண்டும். சிவந்த பொன்னாலான வீரக் கழலை அணிந்த திருவடிகளை உடைய பலராமனே, நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காது எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் என்று வேண்டுவது பாடலின் திரண்ட பொருள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதுவரை 10 பாட்டில் எழுப்ப பெற்றவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வேத வித்துக்கள், ஞான குருமார்கள் என்று நயமான உரை கொள்வார்கள். இவர்களது துணை கொண்டுதான் தேவர்கள் விண்ணோர் துணை பெற்றுதான் கடவுளடி சேர வேண்டும் என்பதற்கு ஏற்ப இப்போது கண்ணபெருமானை காவல் காத்து கொண்டிருக்கின்ற தாய் தகப்பனாரை பாராட்டி பேசுகிறார்கள். தசரதன் தானம் செய்தவன். ஆனால் தசரதன் செய்த தானத்துக்கும் நந்தகோபர் செய்த தானத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தவம் செய்தவன். தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தானம் செய்தவன். நந்தகோபரோ பிள்ளை கிடைத்த பின்னும் தானம் செய்தவன். ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் என்ன தானம் செய்கிறார்கள்? நந்தகோபன் என்னென்ன கொடுக்கிறாராம்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். அம்பரம் என்பது துணி கொடுத்தான், ஆடை கொடுத்தான், கூரை கொடுத்தான் என்று பொருள். இன்னொரு பொருள், இவர்கள் பெறுவதற்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கிறான். அம்பரமே தண்ணீரே. பிறகு உண்ணுவதற்கு சோறு கொடுக்கிறார். பெரியவர்கள் உரை காணுகிற போது கண்ணபெருமான் பிற்காலத்திலே என்னென்ன அறங்கள் செய்தானோ அத்தனைக்கும் மூல காரணம் நந்தகோபனுடைய இயல்பு என்று ஒரு நயம் சொல்வார்கள். எப்படி? சூதர் சபையிலே திரௌபதி துன்புற்று ஆடை வேண்டும் என்று அலறிய போது திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தான் அல்லவா? எனவே இவன் துணி கொடுக்கிறவன் அம்பரன். அம்பரம் திக் அம்பரர் என்றால் திசையை ஆடையாக அணிந்தவர்கள் திகம்பரர்கள். அம்பரம் என்பது ஆடையை குறிக்கும். இவன் திரௌபதிக்கு பின்னாளிலே வஸ்திரதானம் கொடுத்தவன். பிறகு போர்க்களத்திலே குதிரைகள் நாவார குடிப்பதற்காக வருணாஸ்திரம் விட்டு தண்ணீர் வரவழைத்து குதிரைகளுடைய தாகம் தீர்த்தவன். அது மட்டுமல்ல, பசுக்களுக்கும் தண்ணீர் வைக்கிறவன். மன்னன் மருக மைத்துனன் மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். பெரியாழ்வார் திருமொழியில் சொல்கிறார், அந்த குதிரைக்காக நீரை வரவழைத்து கொடுத்தவன். ஆண்டாள் பின்னாலே பாடுகிறாள், இட்டமான பசுக்களை இனிது மரித்து நீரூட்டி என்று எழுதுகிறார். இவன் உணவு கொடுக்கிறவன் என்பதற்கு அடையாளம் மகரிஷியின் பத்தினிகள் கொடுத்த உணவை தன்னோடு பக்கத்தில் இருந்த 1000 பேருக்கும் உணவளித்து உணவு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் கண்ணபெருமான். ஒரு தகப்பனைப் போலே பிள்ளை வளர்கிறான் என்பதற்கேற்ப நந்தகோபன் தானம் செய்கிறவன், அவன் மகனும் தானம் செய்கிறவன். அப்பா குணம் பிள்ளைக்கு.
இந்த குழந்தைகள் பேச்சிலே சோறு தண்ணீர் என்பதெல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அவன் தானம் கொடுப்பது எதற்காக? ஏதோ ஒரு புண்ணிய பலனை கருதியா என்று கேட்டால் இல்லை இல்லை, அறத்திற்காகவே அறம் செய்கின்றான். அதான் அறம் செய்யும். திருவள்ளுவர் எழுதுகிறார், மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று. சொர்க்கலோகம் கிடைக்கும்னு தானம் பண்ணுறதை விட சொர்க்கலோகம்னு ஒன்று இல்லைனாலும் தானம் பண்ணுவது உத்தமம் என்று எழுதி காட்டுகிறார் திருவள்ளுவர். எனவே அறத்தை அறத்திற்காக செய்கிறார்கள், வேறொன்று பெறுவோம் என்பதற்கல்ல. ஏன்னா பெற வேண்டிய பேராகிய கண்ணனை பெற்றுவிட்டார். பிறகு யசோதையை எழுப்புகிறார்கள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. இந்த உலகத்தில் பெண்கள் யாரெல்லாம் பெருமை பெற்றார்களோ அந்த எல்லா பெண்களுக்கும் மேலான கொழுந்தாக விளங்குகின்றவள். ஆயர் குலத்திலே எந்த பெண்ணுக்கு வாட்டம் வருமென்றாலும் இவள் வாடிப்போவதாலே இவள் கொழுந்து. ஆயர் குலத்து பெண்களெல்லாம் கொடியானால் இவள் கொழுந்து. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொன்னவர்கள் குலவிளக்கே என்று விழித்தார்கள். கொம்பன்னார்க்கு எல்லாம் என்பதை உரை சொல்லுகிற போது ராமருடைய தாயார், அவர்களை விடவும் இவள் மேலே புண்ணியம் செய்தவள். தேவகி என்ற கண்ணனை பெற்றெடுத்தாளே, அவளை விடவும் இவள் புண்ணியம் செய்தவள். இந்த உலகத்திலே பெற்றெடுத்த பெண்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேரையும் விட பெறாத பெருமை பெற்றவள். அவளே பேசுகிறாள், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்றொருவர் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பெறாத பேறு பெற்றவள் யசோதை என்பதை இந்த இடத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தேவகி சொல்லுகிற போது சொல்கிறாள், திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தேவனங்கை யசோதை பெற்றாளே, இந்த பேரெல்லாம் அவள் பெற்றாளே என்று புலம்புகிறாள். எனவே நந்தகோபரை எப்படி அழைத்தார்கள்? எம்பெருமான் என்று அழைத்தார்கள். எனவே இவளை எம்பெருமாட்டி என்று அழைத்தார்கள். ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். சிரமப்பட்டு பல பேர் படித்து MBBS பட்டம் பெற்று டாக்டர் என்ற பட்டம் வாங்குவார்கள். முறைப்பெண் என்ற முறையிலே பள்ளிக்கூடத்தை மிதிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு துணைவியாக்கி கொள்வார்கள். ஒரு வேடிக்கை சொல்வார்கள், டாக்டர் வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய மனைவி வருகிற போது டாக்டர் அம்மா வருகிறார் என்று பேசுவார்கள். அந்த அம்மா டாக்டர் அம்மா அல்ல, டாக்டருடைய மனைவி. எனவே டாக்டர் அம்மா ஆகிவிடுகிறாள். நந்தகோபன் எம்பெருமான், எனவே இவள் எம்பெருமாட்டி, எல்லோருக்கும் மேலானவள். அது மட்டுமல்ல, கண்ணனை கண்களில் வைத்து வளர்த்தமையினால் இவள் உண்மையிலேயே பெருமாட்டி. ஒரு அம்மாவுக்கு அப்படி என்ன ஏற்றம் என்று பல பேர் யோசிப்பார்கள். மந்திரங்கள் போலே என்று எழுதினார்கள். மந்திரங்கள் எப்படி தங்கள் கர்ப்பத்தில் பகவானை சுமக்கின்றனவோ, ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளும் கர்ப்பமாக யார் இருக்கிறான்? பகவான் இருக்கிறார். மந்திரங்களுக்குள்ளே அவற்றின் கர்ப்பத்தில் எப்படி பகவான் தங்கி இருக்கிறானோ, அப்படி மாதாவின் கர்ப்பத்தில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற காரணத்தினாலே மந்திரங்களைப் போல மாதா மகிமையுடையவள் என்று எழுதி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, மந்திரங்கள் இறைவனை பிடித்து வைத்திருப்பது போல கண்ணனை தன்னுடைய பிடியிலேயே வைத்திருக்கிறவள். ஆகையினாலே இவள் ஏற்றம் மிக்கவள். குலவிளக்கு, குலத்துக்கே விளக்காக விளங்குகிறவள். ஆயர் குலத்து அணிவிளக்கை வளர்த்தமையினாலே இவள் குலத்திற்கே குலவிளக்காக விளங்குகின்றவள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே. இப்போது அம்பரம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். ஓங்கி உலகளந்த உம்பரு கோமான் என்ன செய்கிறார்? பாதங்களை மேலே கொண்டு போகிறார். வாமன அவதாரத்திலிருந்து திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். அப்போது அவருடைய பாதங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒன்மதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசீர் அவுணன் எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடு போய் மேலைத்தெழுந்து தன்மதியும் கதிரவெனும் தவிர ஓடி தாரகை இடை புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்பட்டு நின்ற எந்தை மலர் புனையும் திருவடியே. இந்த அண்ட சராசரமெல்லாம் நினைந்து நிலவு சூரியன் அத்தனையும் கடந்து நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி கொண்டு போகிற அந்த அற்புதத்தை திருநெடுந்தாண்டகத்திலே பாடி காட்டுகிறார் ஆழ்வார் பெருமகனார். அப்படிப்பட்ட வாமன அவதாரத்தை பல இடங்களில் ஆண்டாள் கொண்டாடி இருக்கிறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தால் இவர் கால்பட்ட நேரம் விளங்கிற்று என்று மருமகளை கொண்டாடுவார்கள்.
அதுபோல் பலதேவன் வந்த யோகம், அதன் காரணமாக கண்ணபெருமான் அங்கு வந்து சேர்கிறார். எனவே அவருடைய கால் நலத்தை கொண்டாடுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று நந்தகோபனுடைய, யசோதையினுடைய, கண்ணபிரானுடைய, பலராமனுடைய சிறப்புகளை இந்த பாடலில் பேசுகிறார்கள். தத்துவார்த்தமாக சொல்லுகிறவர்கள் நந்தகோபர் என்பது ஆச்சாரியனையும், யசோதை என்பது திருமந்திரத்தையும், கண்ணபிரான் என்பது திருமந்திரத்தின் அர்த்தத்தையும், பலராமன் என்பது மந்திரார்த்த சாரத்தையும் குறித்தது என்று கொண்டாடுவார்கள்.